மதுஹபுகள் அவசியமா? முதல்ல மதுஹபுன்னா என்ன, அது என்னென்று தெரிஞ்சாதானே அது அவசியமா அவசியம் இல்லையா என்று சொல்ல முடியும். மதுஹப் என்பதின் பொருள் போகும் இடம், செல்லும் இடம் என்று பொருள். இதற்கு நிறைய பேர் தவறான அர்த்தம் வச்சாங்க. தவறான அர்த்தம் வைத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு நாரி போய் கிடக்கிறாங்க. மதுஹப் என்பது அல்லாஹு ரசூலை போய் சென்றடையும் இடம் என்றுதான் பொருள். மதுஹப் அப்படின்னா 4 இமாம்களும், ஹனஃபி இமாம், ஷாஃபி இமாம், மாலிகி இமாம், ஹம்பலி இமாம், இந்த 4 இமாம்களும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் இவர்கள் குர்ஆன் ஹதீஸில் கை தேர்ந்தவர்கள், குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிபுணத்துவம் பெற்றவர்கள். அதனாலே இவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஆற்றலிலிருந்தும் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து சட்டதிட்டங்களாக வகுத்து தந்தார்கள். உதாரணமாக உலு செய்யக்கூடிய முறை, உலுவினுடைய ஃபர்லுகள் எது, உலுவுடைய சுன்னத்துகள் எது, எது எதுவெல்லாம் உலுவை முறிக்கும், எது எது உலுவை முறிக்காது என்கிற எல்லா விஷயங்களையும் அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து தந்தவர்கள், ஆய்வு செய்து சட்டங்களாக வகுத்து தந்தவர்கள் இந்த 4 இமாம்களும் தான். இதைத்தான் நாம் 4 மதுஹபுகள் என்று சொல்கிறோம். ஏன் 4 மதுஹபு வந்துச்சு? போகும் பாதை வெவ்வேறாக இருந்தாலும் போய் சேரும் இடம் ஒன்றுதான். இது ஏன் 4ஆ வந்துச்சு? 4 மதுஹபுகளாக ஏன் வந்தது? ஒரு மதுஹபா இருக்க வேண்டியது தானே. இறைவன் ஒன்று, இறை தூதர் ஒன்று, இறை வேதம் ஒன்று, ஏன் மதுஹபு மட்டும் 4 என்கிற கேள்விக்கு இன்ஷா அல்லாஹ் பின்னால் பதில் சொல்கிறேன். ஆக இமாம்களால் ஆய்வு செய்யப்பட்டு அதில் நிபுணத்துவம் பெற்றதனாலே குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்ந்து அதில் சட்டதிட்டங்களை வகுத்து தந்தவற்றிற்குத்தான், அந்த ஆய்வுகளுக்குத்தான் மதுஹப் என்று பெயர் சொல்லப்படும். இப்படி ஆய்வு செய்து சட்டதிட்டங்களை தந்திருக்கிறாங்களே, இது குர்ஆன் அங்கீகரித்ததா, ஹதீஸ் அங்கீகரித்திருக்கிறதா, அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய ரசூலாலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால், அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் குறிப்பிடுகிறான், அத்தியுல்லாஹ், அல்லாஹுவிற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், உலில் அம்ரி மின்கும், உங்களில் மார்க்கம் உடையவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். முதலாவதாக அல்லாஹுவிற்கும் குர்ஆனிற்கும், இரண்டாவது ஹதீஸிற்கும், மூன்றாவதாக உலில் அம்ரி மின்கும், மார்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள். மார்க்கம் கொடுக்கப்பட்டவர்களில் சம்பூர்ணமானவர்கள் யார்? பரிபூர்ணமானவர்கள் யார்? சஹாபா பெருமக்கள். அதைத்தான் நம்ம இஜ்மா சஹாபாக்களுடைய யோகோவித்த கருத்துன்னு சொல்லுவோம், இஜ்மா என்று சொல்லுவோம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர்ரசூல். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹுடைய ரசூலின் பக்கமும் மீண்டு விடுங்கள். ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால், காரணம் குர்ஆனில் எல்லாவற்றிற்கும் தெளிவு உண்டு. குர்ஆன்ல எல்லாவற்றிற்கும் சொல்யூஷன் இருக்கு, ஹதீஸிலும் எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு. ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சில விஷயங்கள் நேராகவே பேசப்பட்டிருக்கும், வெளிப்படையாகவே பேசப்பட்டிருக்கும், சில விஷயங்கள் மறைமுகமாக பேசப்பட்டிருக்கும். எல்லாவற்றையும் தெளிவாக பேசணுங்கிற தேவையில்லை தானே. எல்லாவற்றையும் தெளிவாக பேசுவதாக இருந்தால் குர்ஆன் 30 ஜுஸு போதுமா? குர்ஆனில் சில விஷயங்கள் வெளிப்படையாகவும் சில விஷயங்கள் மறைமுகமாகவும் இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனில் அதைத்தான் சொல்வான், குர்ஆனிற்கு தஹுரும் உண்டு, பத்னும், உள்புறமும் உண்டு. சில மறைவான விஷயங்களும் இருக்கிறது. அதனாலே சில விஷயங்கள் தெளிவாக கூறப்பட்டிருக்கும், சில விஷயங்கள் மூடலாக கூறப்பட்டிருக்கும். அந்த மூடலாக கூறப்பட்டவைகளை ஆய்வு செய்து சட்டதிட்டங்களாக தந்தவர்கள் தான்
இமாம் பெருமக்கள். இந்த தனாசாத்தும் ஃபி ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கொண்டால் அல்லாஹ்வின் பாலும் அல்லாஹுடைய ரசூலின் பாலும் நீங்கள் மீண்டு கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு சட்டம் குர்ஆன்ல வெளிப்படையாக நேரடியாக நமக்கு கிடைக்கல, ஹதீஸில் நேரில் நம்மளுக்கு நேரடியாக நமக்கு கிடைக்கல, அப்பொழுது என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்றான், அது மாதிரியான சமயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அது சம்பந்தமாக வேறு ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்று நீங்கள் மீளாய்வு செய்து பாருங்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அதற்கு வேறு ஏதேனும் தீர்வுகள் தந்திருக்கிறார்களா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹுடைய ரசூல் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க, அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய தாயார் ஹஜ்ஜி செய்யணுன்னு நேர்ச்சி வச்சுருந்தாங்க, ஆனால் ஹஜ்ஜி செய்கிறதுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாங்க, அவங்களுக்காக நான் ஹஜ்ஜி செய்தால் அது கூடுமா? அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் என்று சொல்லி நிப்பாட்டி இருக்கணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோட நிப்பாட்டலை. அடுத்த நபி அவங்க கேட்டாங்க, உங்களுடைய தாயாருக்கு ஒரு கடன் இருந்து அதை நீங்கள் நிறைவேற்றினால் அது அவர்களுக்கு போய் சேருமா? போகும். அப்படியானால் நீங்கள் அவர்களுக்காக ஹஜ்ஜி செய்தாலும் அதுவும் போய் சேரும்டாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆக ஒரு விஷயத்தில் சொல்லப்பட்ட தீர்வை இன்னொரு விஷயத்தில் எடுத்துக்கொள்வது, இப்படித்தான் இமாம் பெருமக்கள் நேரடியாக சொல்லப்பட்ட சில விஷயங்களில் இருந்தும் மறைமுகமாக இதுவரை இருக்கக்கூடிய இனிமேல் இருக்கக்கூடிய அத்துணை கேள்விகளுக்கும் சட்டதிட்டங்களை வகுத்து தந்திருக்கிறார்கள் இமாம் பெருமக்கள். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டியதின் அடிப்படையில். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், இன்னைக்கு நிறைய பேர் மதுஹப் கூடாது, குர்ஆனில் தான் எல்லாவற்றிற்கும் தெளிவு இருக்கிறதே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆனில் அனைத்திற்கும் தெளிவு உண்டு என்று இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் மதுஹபை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? வனஸல்னா அலைக்கல் கிதாப திப்யானன் லிக்குல்லி ஷைஇன் என்று சூரா நஹ்லில் அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. குர்ஆனில் எல்லாம் தெளிவாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டானே. அது மாத்திரமில்லாமல் இன்று குர்ஆனினுடைய தமிழாக்கம் வந்துவிட்டது, ஹதீஸினுடைய தமிழாக்கம் வந்துவிட்டது. குர்ஆனை நாமளே பார்த்து சட்டம் வழங்கிக்கிற வேண்டியதானங்க, ஹதீஸை நம்மளே பார்த்து சட்டம் எடுத்துக்கிற வேண்டியதானே என்று சிலர்கள் சொல்லக்கூடிய கேள்விகள் நம்முடைய காதுகளில் விழுகிறது. குர்ஆனில் எல்லாவற்றிற்கும் தெளிவு உண்டு என்பதை மறுப்பதற்கில்லை. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அல் ஹலாலு பையினுன், ஹலால் என்பதும் தெளிவாகிவிட்டது, அல் ஹராமு பையினுன், ஹராம் என்பதும் தெளிவாகிவிட்டது. சில விஷயங்கள் சந்தேகமான விஷயங்கள் இருக்கிறது. லா யஅலமுஹுன்ன கஸீரு மினன் நாஸ், மக்களில் அதிகமான நபர்கள் அதை அறிய மாட்டார்கள் என்றார்களே. குர்ஆன்ல எல்லா ஹலாலும் சொல்லப்பட்டு இருக்குது, எல்லாமே ஹராமும் சொல்லப்பட்டு இருக்கிறது, குர்ஆனில் எல்லாவற்றிற்கும் தெளிவு இருக்கிறது என்றால் அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்த வேண்டும்? அதிகமான நபர்கள் சந்தேகமான விஷயங்களை அறிய மாட்டார்கள் என்று குறிப்பிட்டு இருக்கிறார்களே. அப்படியானால் எல்லோராலும் எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ள முடியாது. குர்ஆனில் எல்லாவற்றிற்கும் தெளிவு இருக்கிறது, இல்லை என்று மறுக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் தெளிவு இருக்கிறது என்றால் எல்லாம் குர்ஆனை மட்டும் இறக்கி வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் குர்ஆனை விளக்குவதற்காக அல்லாஹுடைய ரசூலை எல்லாம் அனுப்பணும்? குர்ஆனில் தெளிவு உண்டு, அதை ஒரு ஆள் தெளிவுபடுத்தணும். ஒவ்வொரு துறையிலும் எக்ஸ்பர்ட் ஆனவங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஒவ்வொரு துறையிலும் கை தேர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்டா. சாதாரண முடி வெட்டுறதுலேருந்து, இந்த முடி என்னன்னாலும் நான் வெட்டிக்கிற முடியுமா? நானா வெட்டினா எப்படி இருக்கும்? அதில் கை தேர்ந்தவர்கள் எவர்களோ அவர்களைத்தான் நாம் நாடணும். சாதாரண முடி வெட்டுறதா இருந்தால் கூட நல்லா முடி வெட்டுறவனை தானங்க போய் தேடுறோம், இல்லாட்டி அவன் கரைச்சி வச்சிருவான்னு சொல்லிட்டு. சாதாரண இது என்ன, முடி விஷயத்திலேயே நாம் கவனம் செலுத்துகிற நாம், அதுபோன்று நம்மளுடைய உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கிறேங்க, அல்லாஹ் நம்ம அவர்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தை தரட்டும். ஒரு நல்ல மருத்துவரை நாடுகிறோமா இல்லையா?
அதுதானுங்க சிறந்த புத்திசாலித்தனங்கிறது. இல்லை நானே பார்த்துக்கிறேன், நானே மருந்தை தயாரிச்சுக்கிறேன், எனக்கு மருந்து மாத்திரை கொடுங்க, நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொன்னால் அது அறிவீனம் இல்லையா? அது சரியான தீர்வாக இருக்குமா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் வீடு கட்டுறதுக்கு இன்ஜினியர் தேவையில்லை, நானே கட்டிக்கிறேன்டா, அது எத்தனை நாளைக்கு தாங்க? ஒவ்வொரு துறையிலும் கை தேர்ந்தவர்கள் எவர்களோ அவர்களை வைத்து அந்த காரியங்கள் நடைபெறுகிற பொழுதுதான் அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களை களத்தில் இறக்கி விட்டானா அந்த வேலை முழுமை அடையும். எலக்ட்ரிஷியன் அது எனக்கு தெரியாது, நான் போய் நோண்டுனேன்டா என்ன ஆகும்? விபத்து யாருக்கு? ஆபத்து யாருக்கு? சாதாரண துனியாவுடைய விஷயத்திலே இந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம் என்றால், ஒவ்வொரு துறைக்கும் அதில் கை தேர்ந்தவர்களை நாடுகிறோம் என்றால், குர்ஆனில் மாத்திரம் எப்படி என்னால் விளங்கிக் கொள்ள முடியும்? குர்ஆனில் உள்ள சட்ட திட்டங்களை எப்படி என்னால் புரிந்து கொள்ள முடியும்? குர்ஆனில் தமிழாக்கம் இருக்கிறது, ஹதீஸ் தமிழாக்கம் வந்துவிட்டது, மதுஹப் குப்பைகளை தூக்கி வீசுங்கள், நீங்களாக ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்களே. இன்னைக்கு என்னனால குர்ஆனை ஹதீஸையும் தனியாக நான் எடுத்து பார்த்திட முடியுமா? அதில் என்னால் ஆய்வு செய்கிற திறன் எனக்கு இருக்கா? குர்ஆனில் அனைத்திற்கும் தெளிவு உண்டு. அதை விளங்கியவர்கள் தெளிவுபடுத்தினால்தான் தெளிவு பெற்றுக்கொள்ள முடியும். ஆளாளுக்கு குர்ஆனில் கை வச்சா என்னங்க ஆகும்? ஒவ்வொரு ஆளும் குர்ஆன் எடுத்து விளக்கம் சொன்ன ஆரம்பித்தா என்ன ஆகும்? ஒரு ஊரில் அப்படிதான், ஊர் பேர் சொல்லலை, சிலர்கள் கிளப்பி விட்டாங்களா இல்லையா, குர்ஆனிற்கு நாமே விளக்கம் சொல்லிக் கொள்ளலாம், மதுஹபல் தேவையில்லை என்று. விளைவு என்ன தெரியுமா? ஒருத்தர் குர்ஆனை ஆய்வு பண்ணினார். அவர் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வலா தக்ரபு ஸலாத்தை, நீங்கள் தொழுகைக்கு போவாதீங்க, வான்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கிற நேரத்தில் தொழாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுறான். இந்த வசனத்தை அவர் ஆய்வு செய்கிறார். ஒருத்தவர் யார்? இவங்க பேச்சை கேட்ட ஒருத்தவங்க, குர்ஆனுக்கு நாமே விளங்கிக்கலான்னு சொன்னாங்களா இல்லையா, அவங்களுடைய பேச்சை கேட்ட ஒருவர் சொல்றாரு, அல்லாஹ் இந்த வசனத்தில் போதை நிலையில தானே தொழுவாதீங்கன்னு சொல்றான். அதாவது நம்மளே மறக்கிற நிலையில. அப்படியானால் கொஞ்சம் நம்ம ஸ்டெடியா இருக்கிற மாதிரி லைட்டா கட்டிங் போட்டுக்கிறலாம், அது கூடும் தானே, லைட்டா போட்டால் தெளிவாக தான் நான் தொழுவேன் என்ற நிலை இருந்தால் தாராளமாக லைட்டா மது அருந்தி கொள்ளலாம் என்று ஒருத்தர் சட்டம் எடுக்கிறார். இன்னும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மது ஆறுகள் ஓடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். உலகத்தில் ஓடுனா என்ன ஆய்வு செய்கிறார். இப்படி ஒவ்வொரு ஆளும் குர்ஆனை ஆய்வு செஞ்ச என்னங்க ஆகிறது? அதுக்குரிய பேசிக் நாலேஜ் இல்லாமல், அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் எல்லாம் குர்ஆனிற்கு விளக்கம் சொல்ல வந்தால் இஸ்லாம் காணாமல் போய்விடும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த மதுஹபுகளையும் அந்த இமாம்களையும் தேர்ந்தெடுத்தார். மதுஹபுகள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்தது. சையதுனா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, எதை கொண்டு நீங்கள் தீர்ப்பளிப்பீர்கள்? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு நான் தீர்ப்பு கொடுப்பேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு தீர்ப்பளிப்பேன். குர்ஆன்ல உங்களுக்கு கிடைக்கல, இல்லைன்னு சொல்லலை, குர்ஆன்ல உங்களுக்கு கிடைக்கல, அதை ஆய்வு செய்கிற திறன் உங்களுக்கு இல்லை, அப்படியானால் என்ன பண்ணுவீங்க? சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய ஹதீஸை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன். அதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அதிலும் உங்களுக்கு கிடைக்கப் பெறவில்லையானால் என்ன செய்வீங்க? சையதுனா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அஜ்தஹிது பிரஇ, நான் என்னுடைய சொந்த சிந்தனையை கொண்டு இஜ்திஹாத் முயற்சி செய்வேன். சொந்த சிந்தனைனா சொந்த கருத்து அல்ல. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதற்கு மாற்று வழிகள் உண்டா, இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று குர்ஆனையும் ஹதீஸையும் என் சிந்தையை கொண்டு நான் இஜ்திஹாத் செய்வேன், நான் ஆய்வு செய்வேன் என்றார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கணும்? இன்னைக்கு குர்ஆன் போதும், ஹதீஸ் போதும், மதுஹபுகளை குப்பையில தூக்கி போடுங்கன்னு சொல்றாங்களே, விளங்க தெரியாதவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்க தெரியாதவர்கள்
மதுஹபுகளை குப்பைகளை தூக்கி போடுங்கள் என்று சொல்லுகிறார்களே, அல்லாஹுடைய தூதர் இந்த நேரத்தில் என்ன சொல்லி இருக்கணும்? நீ என்ன உன் இஷ்டத்துக்கு சிந்திப்பாயா என்று தானங்க கேட்டிருக்கணும். இவர்களுடைய பாஷையில் கேட்பதாக இருந்தார். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், இந்த ரசூலினுடைய ரசூலை நேர்வழிப்படுத்தி அல்லாஹுடைய ரசூல் பொருந்தி கொள்ளுகிற வகையில் நடந்து கொள்ள செய்தானே, அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அவர்களுடைய நெஞ்சில் தட்டி கொடுத்து அவர்களை பாராட்டி அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் என்ற ஹதீஸ் திர்மிதி, அஹ்மது போன்ற நிறைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் நான் ஆய்வு செய்வேன் என்றார்கள். அதுபோன்றுதான் செய்தனா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் தேசத்தில் இருக்கும் காலமெல்லாம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கினார்கள், நபி அவர்கள் இருக்கும் காலத்திலேயே. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற ஜீவிய காலத்திலேயே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மதுஹப் யமன் தேசத்தில் உருவானது. அதை நபி அவர்கள் அங்கீகரித்தார்கள். நபி அவர்கள் அவர்களை பாராட்டி பேசினார்கள். நபி அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் மக்காவில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், மதீனாவிலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் எந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்றார்களோ அந்தந்த பகுதிகளில் குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு தீர்ப்பு வழங்கினார்கள். அந்தந்த இடங்களில் அந்தந்த சஹாபிகளுடைய பின்னணியிலே மதுஹபுகள் உருவாகி இருந்தது. சஹாபாக்கள் காலத்தில் மதுஹபுகள் அவரவர்களுடைய தலைமையில் உருவாகி இருந்தது. அந்தந்த நாடுகளில் அந்தந்த சஹாபாக்கள் சொல்லுகிற தீர்ப்புகள், அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் மக்கள் வாழ்ந்தார்கள். இதைத்தானுங்க மதுஹப்னு சொல்றோம். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இப்ப சஹாபாக்கள் காலத்துல மதுஹப் இருந்துச்சா? குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து சஹாபாக்கள் மக்களுக்கு மார்க்க தீர்ப்பு வழங்கினார்கள் என்றால் அதுதான் மதுஹப் என்றால், அந்த மதுஹப் நீங்க பின்பற்ற வேண்டியதுதானே. நம்ம இவர்கள் சஹாபாக்களை பின்பற்ற மாதிரி குர்ஆனிலே யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து வயத்தபிஉ கைர சபீலில் முஃமினீன், முஃமின்கள் அல்லாதவர்களுடைய பாதையில் பயணிப்பார்களோ அவர்களை நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்தில் முகம் குப்புற வீழ்த்தும் என்று அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்களை எல்லாம் தூக்கி போட்ட இவர்கள் உமர் வழி தவறிட்டாருங்க தராவி விஷயத்துல, உஸ்மான் தவறு செய்துட்டாருங்க 2வது பாங்கு ஏற்படுத்தின விஷயத்தில் என்று சஹாபாக்களை குறை கூறக்கூடியவர்கள் இந்த விஷயத்துல கேள்வி கேட்பார்கள். சரி, சஹாபாக்களுடைய காலத்தில் மதுஹபுகள் இருந்ததை நாங்கள் தான் சொல்லுகிறோம், அந்த மதுஹபுகளை ஏற்க வேண்டியதுதான் என்று நீங்கள் கேட்டால் அதற்குரிய பதில் என்ன தெரியுமா? சஹாபாக்களுடைய காலத்தில் ஒவ்வொருவருக்கும் சஹாபிகள் மார்க்கத்திற்கு வழங்குவார்கள். அது அத்துடனேயே முடிந்து விட்டது. அவைகள் எழுதப்பட்டு வைக்கப்படவில்லை, அவைகள் பதிவு செய்யப்படவில்லை. இருந்தால் கொண்டு வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் ஏற்க தயாராக இருக்கிறோம். இமாம்களை விட அவங்க வசதியானவங்க இல்லை சஹாபாக்கள். ஒன்று தெரியுமா, சஹாபாக்களின் புகழ் என்னவென்பதை இந்த உலகம் அறிந்துவிட்டது. அதற்கு பின்னால் ஒரு சமூகம் உருவாகும். இந்த இமாம்களை உலகம் அறிய செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய நாட்டம். அதனால் தான் இமாம்கள் எழுதி வைத்தவைகள் பதிவு செய்யப்பட்டது, உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. ஒவ்வொரு இமாம்களுடைய ஆய்வுகளும் இன்று தெள்ள தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நாம் அதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று தெரியுமா, எந்த இமாமுமே குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செஞ்சாங்களே, ஆய்வு செய்து சட்டதிட்டங்களை எழுதி வச்சாங்களே, அவர்கள் எல்லாம் என்னுடைய மதுஹபை நீங்க பின்பற்றியே ஆகணும்னு சொல்லலை. இன்னைக்கு நாங்கள் சொல்வதுதான் மார்க்கம், நாங்கள் மாத்திரம்தான் தூய வழியில் இருக்கிறோம் என்று சுமார் 1400 ஆண்டுகால அத்துணை நபர்களையும் நரகத்தில் போட்டு தள்ளியாச்சு. சஹாபாக்கள் தவறு செஞ்சிட்டாங்க, அவங்கள பின்பற்ற தேவையில்லை. இமாம்களை தூக்கி போடுங்க குப்பையில் அவங்களுடைய மதுஹபுகளை. சுமார் 1300 வருடங்களாக தொடரக்கூடிய இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, ராஜபாட்டை அத்துணை நபர்கள் வழிகிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் தான் தூய வழியில மார்க்கத்தை சொல்றோம். அன்பானவர்களே,
அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் இந்த இமாம் பெருமக்கள். அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் இந்த இமாம் பெருமக்கள். இவர்கள் எவர்களுமே சட்டதிட்டத்தை எழுதி எங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. இதில் தவறு கூட இருக்கலாம் என்றுதான் பணிவின் வெளிப்பாடாய் சொன்னார்கள். எங்க மனுஷன்டா தவறு வரத்தானே செய்யும். தவறு வராமல் இருப்பது ஒன்னே ஒண்ணுதான், குர்ஆன் மாத்திரம்தான். தவறுகள் இருக்கலாம் ஆய்வுகளில், அதற்காக அதை தூக்கி எறிய வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. காரணம் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், எந்த ஒரு முஜ்தஹித் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்று தேர்ந்தவர் முயற்சி செய்கிறார், ஆய்வு செய்கிறார், அதில் அவர் சரி கண்டு விட்டால் அவருக்கு 2 கூலிகள் உண்டு. ஃபலஹு அஜ்ரானி. அதில் ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டால் அவருக்கு முயற்சி செய்ததற்கான கூலி இருக்கிறது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இமாம்களுடைய ஆய்வு, இது புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட தெளிவான ஹதீஸ். இமாம்களுடைய ஆய்வுகள் தவறாகும் பட்சத்திலும் அதற்கும் கூலி இருக்கிறது. காரணம் அவர்கள் முஜ்தஹிதுகள், சஹாபாக்களிடத்தில் மண்டியிட்டவர்கள், ஒவ்வொரு ஹதீஸிற்காகவும் தேடி தேடி அலைந்து சட்டதிட்டங்களை எழுதி வைத்தவர்கள், ஒவ்வொரு சஹாபாக்களையும் பார்த்தவங்க இமாம் பெருமக்கள். அபூ ஹனீஃபா இமாம் ஏராளமான சஹாபாக்களை பார்த்திருக்கிறார்கள். புண்ணியமான காலத்தில் வாழ்ந்த பொக்கிஷ நாயகர்கள் இவர்கள். உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்களுக்கு பின்னாலே, சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்னாலே வாழ்ந்த சீதேவிகள் இந்த இமாம் பெருமக்கள். அல்லாஹ் இவர்களை பற்றி பேசுகிற பொழுது வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின என்கிற தொடரில் அல்லாஹ் சொல்வான், வல்லதீன தபஊஹும் பிஹஸான். சஹாபாக்களை உளமாற பின்பற்றியவர்கள். சஹாபாக்களை உளமாற பின்பற்றியவர்கள் யாருங்க? அவர்களை நாம் பொருந்தி கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்கள் வழி தவறி விட்டார்கள் என்று 20ற்கு பதிலாக 8ஐ தொழக்கூடிய நீங்கள் சஹாபிகளை உளமாற பின்பற்றியவர்களா, அல்லது அதற்கு பின்னால் வாழ்ந்த இமாம் பெருமக்கள் உளமாற பின்பற்றியவர்களா? அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்கள் இமாம்களா, நீங்களா? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அருமை தோழர்களை, நீங்கள் எல்லா ஹதீஸையும் எத்தி வையுங்கள். காரணம், எத்தி வைக்கக்கூடிய நீங்கள் என்னிடத்திலிருந்தும் செவிமடுத்து கேட்டீர்கள். ஆனால் நீங்கள் யாரிடத்தில் எத்தி வைக்கிறீர்களோ அவர்கள் இந்த ஹதீஸை நன்கு விளங்கக்கூடும் என்றார்கள். சஹாபாக்களுக்கு பின்னாடி வாழ்ந்தது தாபீன்கள்ல இந்த இமாம்கள் தானே. சஹாபாக்கள் யாருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? இந்த இமாம்களுக்கு தானே. ஹதீஸுகளை மிக விளக்கமாய் புரிந்து கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் வாயாலே இமாம் பெருமக்கள் என்பது விளங்கி வருகிறது இல்லையா? அந்த இமாம் பெருமக்கள் விளங்கியவைகள் தான் குர்ஆனுடைய ஹதீஸினுடைய விளக்கங்கள், குர்ஆனிற்கும் ஹதீஸையும் ஆய்வு செய்து எழுதி வைத்த சட்டதிட்டங்கள். இவர்கள் யாரும் எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்ல வரவில்லை. இவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரை குர்ஆனிற்கு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு வசனத்திற்கும் என்ன விளக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லி கொடுத்துட்டாங்க. உதாரணம், அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றி பேசுகிற ஒரு வசனம், ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத் என்கிற அந்த தொடரில் அல்லாஹ் சொல்லுவான், கருப்பு கயிறு வெள்ளை கயிறு என்று அது நீண்ட ஒரு பேச்சு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு, நான் இந்த வசனம் இறங்கிய பின்னாலே என்னுடைய தலையணை கீழே ஒரு கருப்பு கயிறையும் வச்சிருந்தேன், ஒரு வெள்ளை கயிறையும் வச்சிருந்தேன். அதை கொன்று தெளிவு பெறலாம் என்று இரவு புறா நான் இருந்தேன். அதற்கு எனக்கு விளக்கம் கிடைக்கவில்லை. அது கருப்பு கயிறு வெள்ளையா மாறுற மாதிரி தெரியலை. எனவே அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தேன். இதற்கான விளக்கம் கேட்ட பொழுது, கருப்பு கயிறுனா கருப்பு கயிறு அல்ல, வெள்ளை கயிறுனா வெள்ளை கயிறு அல்ல, அல்லாஹ் அந்த இரவு பகலை அந்த நேரத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று குறிப்பிட்டார்கள். ஆக குர்ஆனுடைய வசனங்களை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் விளக்கி கொடுத்ததினாலே சரியாக விளங்கி கொண்டார்கள். இன்னைக்கு குர்ஆனை நம்மளால விளங்க முடியும்னு சொல்றாங்களே. குர்ஆனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரை விளக்கம் கொடுத்தார்கள்.
அதற்கு பின்னாலே சஹாபாக்கள் ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள மக்களுக்கு மார்க்க தீர்ப்பு வழங்கினார்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் விலக்கி கொடுத்தார்கள். நபி அவர்களுடைய காலத்திற்கு பின்னாலே, சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்னாலே குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் விளக்கம் தேவை ஏற்பட்டது. இத்தனைக்கும் அவங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய பெரிய முஹத்திஸுகள், குர்ஆனையும் ஹதீஸையும் நன்கு அறிந்தவர்கள். அவர்களெல்லாம் குழம்பி போனாங்க. உதாரணமா ஒரே ஒரு ஹதீஸ் சொல்றேன். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உளு செய்யாமல், அதாவது நீங்க உங்களுடைய மர்ம உறுப்பை தொட்டுட்டீங்கன்னு சொன்னா ஒளி செய்யாம தொழுவக்கூடாது. உங்களுடைய மர்ம உறுப்பை தொட்டு விட்டால் நீங்கள் உளு செய்யாமல் தொழக்கூடாதுன்றாங்க. இன்னொரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, ஒரு நபர் கேட்கிற நேரத்தில், அது உன்னுடைய உறுப்பு தானே, அது உன்னுடைய கை கால் தலை மாதிரி ஒரு உறுப்பு தானே, அதனால் உளு முறியாது என்று சொன்ன பொழுது இந்த 2 ஹதீஸையும் ஆய்வு செஞ்சாங்க. ஒரு இடத்துல உங்களுடைய மர்ம உறுப்பை தொட்டால் உளு முறிந்துவிடும் என்கிற ஒரு ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் தொட்டாலும் உளு முறியாது என்கிற ஒரு ஹதீஸ். இதை பின்பற்றதா அந்த காலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் திகைத்து போனார்கள், விளக்கம் தெரியாமல் முழித்தார்கள். அந்த நேரத்தில் தான் இமாம்களுடைய தேவை ஏற்பட்டது. இந்த ஹதீஸை கொண்டு உளு செய்வதா மர்ம உறுப்பை தொட்டு விட்டால் அல்லது செய்ய தேவையில்லையா? இப்பொழுதுதான் இமாம்களை அணுகினார்கள். இமாம்களில் ஷாஃபி இமாம் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ம உறுப்பை தொட்டு விட்டால் உளு முறிஞ்சிரும்னு சொல்லிட்டாங்க, ஒளி செய்யாம தொழ வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. எனவே நீங்க ஒளி செஞ்சுக்கிறீங்க. அப்போ ஒளு முறியாதுன்னு வந்துச்சே, ஒளு முறியலண்டா என்ன, 100 அலா 100 உளுக்கு மேல உளு செய்யறது ஒன்றும் தவறு இல்லையே என்று இன்னொரு ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். ஹனஃபி இமாம் உளு செய்ய தேவையில்லை, அது உன்னுடைய உறுப்பு தானே என்று நபி சொல்லியிருக்கிறாங்கல்ல, உளு செய்ய தேவையில்லை. அப்போ உளு செய்ய சொல்லி ஒரு ஹதீஸ் இருந்திருக்கு, அதற்கு என்ன விளக்கம்? உளு செய்வதற்கு கை கழுவுதல் என்ற பொருள் இருக்கிறது, எனவே உங்களுடைய அவை உறுப்பை தொட்டு விட்டால் நீங்கள் கையை கழுவிக்கொள்ளுங்கள் என்று பொருள் என்று விளக்கம் கொடுத்தார்கள். ஆக இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஷாஃபிகளாக, இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹனஃபிகளாக மாறினார்கள். மக்கள் எல்லாம் ஒரே ஹதீஸில் ஒன்றுக்கொன்று முரண் ஏற்படுகிற பொழுது என்ன செய்வதென்று தெரியாது திகைத்த பொழுது, குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் அதனை ஆய்வு செய்கிற திறன் இல்லாத பொழுது இமாம்களுடைய தேவை ஏற்பட்டது. எனவேதான் ஷாஃபிகளாக ஹனஃபிகளாக ஆயிரக்கணக்கான அல்ல, லட்சக்கணக்கான அல்ல, கோடிக்கணக்கான மக்கள் இன்று மதுஹபுகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஏதோ ஒரு சில இடத்துல பிசிறு தட்டலாம், கொஞ்சம் கொசுறு இருக்கலாம், மதுஹப குப்பை அப்படி இப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் மதுஹபுகளை ஆபாசங்கள் என்று சித்தரித்தார்களோ இன்று அத்துணை நபர்களையும் எல்லாம் ஆபாசத்தில் இழுத்து போட்டுட்டான். அவர்களெல்லாம் அசிங்கப்பட்டு போய் கிடக்கிறார்கள். இமாம்களை அசிங்கப்படுத்திய அத்துணை நபர்களும் மதுஹபுகளை குப்பை என்றவர்கள் இன்னைக்கு குப்பையில கிடக்கிறாங்க. சுமார் 1300 வருடங்களாக இமாம்களுடைய பாரம்பரியம் நீளுகிறது என்றால் இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுவதே அது அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டது என்பதை விளங்க முடியாதா? நேற்று வந்து நின்றுக்கிட்டு மதுஹபுகளை குப்பைகளை தூக்கி போடுங்கண்டா. அருமையானவர்களே, மதுஹபுகள் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய இவர்கள், குர்ஆனையும் ஹதீஸினுடைய தமிழாக்கம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய இவர்கள் அப்படியே உற்ற வேண்டியதானே? இவர்கள் இயக்கம் வைத்து நடத்துகிறார்களே, அதுதானங்க மதுஹபு. குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் விளக்கம் கேட்கிற பொழுது ஆய்வு செய்கிறோம் என்கிற பெயரில் தவறான ஆய்வுகள் செய்து தப்பான சட்டதிட்டங்களை மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர்களே. ஒரு ஆள் கேள்வி கேட்கிறார், குர்ஆன் இருக்க குர்ஆன், இந்த குர்ஆன் இது பழசா போயிருச்சு, என்னங்க செய்யறது? அப்போ அந்த மார்க் அறிஞர் மாற்ற அந்த கொள்கையுடைய அவர் சொல்றாரு, குர்ஆன் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு ஓதி காட்டினாங்க பாருங்க, அதுதான் குர்ஆன், ஓதப்பட்டது தான் குர்ஆன். நம்முடைய கைகளில் தவழுகிற இந்த குர்ஆன் அல்ல. இனிமே பழசா போயிருச்சா, அதை நீங்க
அழுக்கு பேப்பர் அழுக்கு துணி என்ன பண்ணுவீங்க, அது மாதிரி பண்ணிக்கிறலாம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய இறை அச்சம் எந்த அளவிற்கு தாழ்ந்து விட்டது, அவரிடத்தில் அறியாமை எந்த அளவுக்கு மிகைத்து விட்டது. இவர்களெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆய்வு செய்கிறோம் என்கிற பெயரில் தவறான சட்டதிட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. நேற்று ஒரு சட்டம், இன்னைக்கு ஒரு சட்டம், எத்தனை எத்தனை சட்டங்களை மாற்றுகிறார்கள். நீங்க கேட்கலாம், அப்ப இமாம்கள் மாத்தலையா? இமாம்கள் முன்னாடி ஒன்று சொல்லி பின்னாடி ஒன்று சொல்லலையா? இமாம்கள் கூறினார்கள் என்றால், சட்டங்களை மாற்றினார்கள் என்றால், அந்த காலத்துல ஒவ்வொரு நபரையும் தேடி தேடி போய் ஹதீஸை தேடுவாங்க. ஒரு ஹதீஸ் கிடைக்கும், அதுல சட்டம் எழுதுவார்கள். பிறகு பல ஆண்டுகள் கழித்து இன்னொரு ஹதீஸ் கிடைக்கிற பொழுது, ஆதாரபூர்வமாக கிடைக்கிற பொழுது சட்டத்தை மாற்றி எழுதுவாங்க. அதுல நியாயம் இருந்துச்சு. இன்னைக்கு லேப்டாப்பை கம்ப்யூட்டரை தட்டுனா ஹதீஸ் கொட்டுதே. ஏன் சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும்? இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த, டெக்னாலஜி வளர்ந்து விட்ட காலத்திலும் முன்னுக்கு பின்னாக சட்டங்கள் திருத்தி கொண்டே இருப்பீர்களே. ஆனால் எது நாள் வரை, அதனால் வரை அமல் செய்தவர்களை என்ன செய்வது? அமல் செய்யாமல் விட்டவர்களை என்ன செய்வது? அந்த பாவங்களை சுமக்க நீங்கள் தயாரா? அருமையானவர்களே, இமாம் பெருமக்களை இந்த சமூகம் தேடியது. காரணம், அவர்கள் தான் இந்த குர்ஆனை மிக விளங்கியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வாயாலே இவர்கள் பாராட்ட பெற்றவர்கள். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் ஏராளமாய் இமாம்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, சரி 4 மதுஹப் இருக்கு. ஏன் 4 மதுஹப்? இறைவன் ஒன்று, இறை தூதர் ஒன்று, இறை வேதம் ஒன்று, ஏன் 4 மதுஹப்? ஒரு மதுஹப் இருந்துட்டு போயிட வேண்டியதானே என்று நீங்கள் கேள்வி தொடுக்கலாம். 4 மதுஹபுகள் உருவாக ஹதீஸுகள் தான் காரணமாக அமைந்தது. ஒவ்வொரு ஹதீஸையும் நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் மதுஹபுகள் பலவாறாக ஆனது. நாளல்ல, நிறைய மதுஹபுகள் உருவானது. நிறைய மக்களால், உலக மக்களால், கோடிக்கணக்கான மக்களால் உலக பிரபலியம் அடைந்து அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெற்றது என்று ஆனது இந்த 4 மதுஹபுகள் தான். நிறைய மதுஹபுகள் உருவானது. காரணம் என்ன தெரியுமா? ஹதீஸுகளை நடைமுறைப்படுத்தணும். காரணம் இருக்குன்னு நான் சொன்னா இல்லையா? மர்ம உறுப்பை தொட்டுட்டா உள்ள செய்யணுன்னு ஒரு ஹதீஸு, செய்ய தேவையில்லைன்னு ஒரு ஹதீஸு. என்ன பண்ணுவீங்க? உள்ள செஞ்சா ஒரு ஹதீஸை புறக்கணிக்கிற மாதிரி ஆயிரும், இன்னும் ஒரு ஹதீஸை ஏற்றுக்கிட்டா இன்னொரு ஹதீஸை புறக்கணிக்கிற மாதிரி ஆயிரும். என்ன செய்யறது? எனவேதான் இமாம் பெருமக்கள், ஒரு இமாம் இந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டாங்க, இன்னொரு இமாம் இந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டாங்க. காரணம், இரண்டுமே சஹீஹான ஹதீஸ். ஒன்றை விட்டுட்டு ஒன்று எடுக்க முடியுமா? அப்போ ஒரு ஹதீஸை விட்டு போயிற மாதிரி ஆயிருமே, அது தள்ளப்பட்ட நிலைக்கு வந்து விடுமே. அதை எங்கே போய் சேர்க்கிறது? இந்த ஹதீஸுகளை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் மதுஹபுகள் பலவாக ஆனது. இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் அது சரியாகுமா? இப்படி ஒவ்வொரு இமாமும் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தவங்க கூடுங்கிறாங்க, ஒருத்தவங்க கூடாதுங்கிறாங்க. அது எப்படி சாத்தியப்படும்? எப்படி சரியாகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி கண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் சரி கண்டிருக்கிறான். ஒரு விஷயத்தில் சுலைமான் நபியும் தாவூது நபியும் வெவ்வேறு தீர்ப்பு வழங்க இருவரையும் அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான். 2 தீர்ப்புகளையும் அல்லாஹ் மெச்சி பேசுகிறான். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படை அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க பனு குறைலாக்கு போய் தான் அசரை தொழுகணும் அப்படின்ட்டாங்க. இந்த படை போறாங்க. போறவங்க அந்த பனு குறைலாக்கு போறதுக்கு முன்னாடி அசருடைய நேரம் வந்துருச்சு. சில பேர் அசருடைய நேரம் முடிய போதே அப்படின்னு சொல்லிட்டு அசருடைய தொழுகையை தொழுதுறாங்க. சில பேர் அங்கே போய் தான் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி பனு குறைலாவில் அசர் தொழுகிறாங்க. அசர் நேரம் முடிஞ்சு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது நபி அவர்கள் 2ஐயும் சரி கண்டார்கள். எதையும் ஆட்சேபிக்கவில்லையே. உன் இதை செய்யணும் இருக்கணும், இல்லாட்டி இதை செய்யணும்னு சொல்லியிருக்க வேண்டும். 2ற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்றால் 2 கருத்துக்களும் சரி காணப்பட்டது என்றால் இங்கே ஷாஃபி இமாமுடைய கருத்தும் சரிதான், ஹனஃபி இமாமுடைய கருத்தும் சரிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கருத்துக்களை சரி கண்டிருக்கிறார்கள். எனவே மாறுபட்ட கருத்துக்கள் அது வெவ்வேறாக இருந்தாலும் அது சரியானதுதான். குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து எடுக்கிற பொழுது, அதை சரி காணுவதற்காக பெறுகிற பொழுது அது தவறில்லை இல்லை.
இன்னைக்கு நிறைய பேர் மதுஹபுகள் கூறு போட்டுருச்சுங்க. மதுஹபுகள் பிரிவினையை ஏற்படுத்தி விட்டது என்று சொல்றாங்க. எங்கேங்க மதுஹபுகள் பிரிவினை ஏற்படுத்தியது? எங்கேயாச்சும் ஷாஃபியும் ஹனஃபியும் அடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிறீங்களா? எங்கேயாச்சும் ஷாஃபியாக்கள் ஹனஃபியாக்கள் 2 பெருநாள் தொழுகை பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயாவது ஷாஃபியாக்களும் ஹனஃபியாக்களும் 2 பிறையை பார்த்து கண்டிருக்கிறீர்களா? யாரெல்லாம் இன்று மதுஹபுகள் இல்லை என்று சொல்லுகிறார்களோ 4 மதுஹபுக்கு தாங்க நம்ம வச்சிருக்கிறோம். அவங்க 72 மதுஹபுகள் கூட்டி பிரிஞ்சிட்டாங்கங்க. மதுஹபுகள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்குள்ளே அடித்து கொண்டு பிரிவினை ஏற்பட்டு பல கூறுகளாக பிரிந்து கிடக்கிறார்களே. சமூகத்தை பிளவுபடுத்தியது நீங்களா, இமாம்களா? உங்களுடைய இயக்கங்களா, இமாம்களுடைய மதுஹபுகளா? அங்க ஒரே நாள்லயே ஒரு குடும்பத்தில் பெருநா கொண்டாட மாட்டேங்கிறாங்களே. மாப்பா ஒரு நாள் பெருநா கொண்டாடுறாரு, மகன் ஒரு நாள் பெருநா கொண்டாடுறாரு, கணவனுக்கு ஒரு நாள் பெருநா, மனைவிக்கு ஒரு நாள் பெருநா. இந்த பிளவை உண்டு பண்ணியது யார்? நீங்களா, இமாம்களா? அருமையானவர்களே, ஆக இமாம்கள் எழுதி வைத்த ஒவ்வொன்றும் மிகச் சரியானது. இன்னைக்கு நமக்குள்ளே சில சந்தேகம் இருக்கலாம். இப்போ எல்லாமே ரசூல்லா செஞ்சது தானே. ஷாஃபியாக்கள் செய்கிறது ரசூல்லா செஞ்சது தான், ஹனஃபிகள் செஞ்சதும் ரசூல்லா செஞ்சது தான். அப்போ இரண்டையும் கலந்து செய்யலாமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஏற்பட்டால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிர்பந்தம் என்கிற நிலையில் மாறிக்கொள்வது தவறல்ல. காரணம், ஷாஃபி இமாமே அபூ ஹனீஃபா இமாம் கபருடைய இடத்துக்கு போய் ஜியாரத் செஞ்சுட்டு தொழுகிற பொழுது ஹனஃபியாக மாறி தொழுதிருக்கிறாங்க. நிர்பந்தத்திற்கு மாறுவது தவறல்ல. ஆனால் விளையாட்டாக அதை வேடிக்கை செய்வதற்காக இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று என்று மாற்றிக்கொண்டு செய்வது என்பது அது சரியான பாதை கிடையாது. காரணம், ஹதீஸின் மூலமாகவே நாம் அதை விளங்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குரைலாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தொழுதவங்களை அனுமதிச்சாங்க. அதே மாதிரி அங்கே போய் தொழுதவங்களே அனுமதிச்சாங்க. இங்கேயும் தொழுது அங்கேயும் தொழுது குழப்பம் செஞ்சாங்களே, அது மாதிரியான ஒரு ஹதீஸை நம்ம காண கிடைக்கல. ஒன்று செஞ்சால் இங்கே அல்லது அங்கே, ஒன்று ஷாஃபியாக்களை பின்பற்ற வேண்டும் அல்லது அஹ்னாஃப்களை பின்பற்ற வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். நீங்கள் இங்கே இது ஒன்று அது ஒன்று என்று செய்ய ஆரம்பித்தோம்னு சொன்னால் காலப்போக்கில் எல்லாம் ரசூல்லா செஞ்சது தானே என்று மதுஹபுகளை விட வேண்டிய நிலை ஏற்படும். ஒன்று, மதுஹபுகள் உங்களுக்கு பிடிக்கவில்லையானால் நீங்கள் முழுமையாக மதுஹபை விட்டு நீங்கி நீங்களாக குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் இஜ்திஹாத் ஆய்வு செய்கிற திறனில் இருந்தால் செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் மதுஹபுகளில் சேர்ந்து விடுங்கள். காரணம், இவர்கள் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். இத்தபஊன பிஹஸான், அல்லாஹ் குர்ஆனில் கூறுவது போல இத்தபஊஹும் பிஹஸான், சஹாபாக்களை உலமாற பின்பற்றியவர்கள். இவர்கள் இறைவனுடைய பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம்களை பற்றி சொல்லுகிற பொழுது கைருல் குரூனி கர்ணி, மிகச்சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, அதற்கு அடுத்த நூற்றாண்டு, அதற்கு அடுத்த நூற்றாண்டு என்றார்களே. உலகத்தின் மிகச்சிறந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இமாம் பெருமக்கள். நீங்கள் எத்தி வையுங்கள் என்னுடைய ஹதீஸை, நீங்கள் எத்தி வைக்கப்படுபவர்கள் ஹதீஸ்களை நன்கு விளங்கக்கூடும் என்று நல்ல விளக்கசாலிகள் என்பதாக புகழப்பட்டவர்கள் இமாம் பெருமக்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் நன்கு தேர்ச்சி அடைந்தவர்கள் இமாம் பெருமக்கள். அவங்கள நீங்கள் பின்பற்றலை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கண்ட விஷயங்களையும் சட்டத்திட்டங்களாக வகுத்து வைத்திருக்கக்கூடிய இயக்கங்கள் என்கிற பெயரிலே, மதுஹபுகள் என்கிற பெயரிலே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்க சட்டங்களாய் ஆக்கியிருக்கக்கூடிய இன்னைக்கு நீங்கள் மதுஹபுல விட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கிறங்க, நீங்கள் மற்றவர்களுடைய இயக்கங்களில் சேரக்கூடிய நிலை ஏற்படும். அதுதானங்க மதுஹபு. அந்த மதுஹப் என்ன சொல்லித்தருது உங்களுக்கு? அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள், குர்ஆனில் எழுத்து பிழை இருக்கிறது என்று கூறுகிறார்கள், ஹதீஸுகள் எங்களுடைய அறிவிற்கு உடன்படவில்லை என்று 500க்கு மேற்பட்ட ஹதீஸுகளை மறுக்கிறார்கள். நபி அவர்கள் எச்சரித்தார்களே, பிந்திய காலத்தவர்கள் முந்தியவர்களை திட்டுவார்கள் என்று. இவர்கள் யாரையாவது பாராட்டி பேசியிருக்கிறீங்களா? பேசி பார்த்திருக்கிறீங்களா? ஆக அத்துண் நபர்களையும் சபிக்கக்கூடிய இவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரால் எச்சரிக்கை செய்யப்பட்ட நபியர்கள் சொன்னார்களே, பிந்திய காலத்தில் ஒரு கூட்டம் தோன்றும்,
ஒரு குழப்பமான உருவ அமைப்பு தோன்றும். தஜ்ஜாலுன கذாபுன பொய் சொல்லக்கூடிய மோசடி செய்யக்கூடியவர்கள் உண்டாகுவார்கள். நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்படாத ஹதீசுகளை சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு, ஹதீஸில் தவறு இருக்கு, குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது என்று நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்படாத செய்தியை எல்லாம் சொல்வார்கள். அவர்களையும் எச்சரிக்கிறேன், உங்களையும் எச்சரிக்கிறேன். அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம், அவர்களும் தங்களுக்கு தாங்களை வழிகிட்டு விட வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்யப்பட்ட இவர்களுடன் நீங்கள் இணையப் போகிறீர்களா? அல்லது அல்லாஹ்வாலும் அல்லாஹுடைய ரசூலாலும் பொருந்தி கொள்ளப்பட்ட இத்தபஊஹும் பிஹஸான், இவர்கள் சஹாபாக்களை பின்பற்றியவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்கள் என்ற இமாம்களை பின்பற்ற போகிறீர்களா? சிறந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதராலே அடையாளம் காட்டப்பட்டவர்களை பின்பற்ற போகிறீர்களா? அல்லது அல்லாஹுடைய தூதரால் எச்சரிக்கை செய்யப்பட்ட விஷயமத்தனமுடைய கொள்கை குழப்பவாதிகளை பின்பற்ற போகிறீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா இமாம் பெருமக்களுடைய வாழ்வதனை அப்படியே வாழக்கூடிய பாக்கியத்தையும், அவர்கள் எழுதி தந்த சட்டத்திட்டங்கள் அனைத்திற்கும் அதனை நாம் அமல்படுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.